என் வசம் நானில்லை. 14 தனது அறையின் பால்கனியில் நின்று இலக்கில்லாமல் வானத்தைப் பார்த்தபடியே இருந்த கீர்த்தியின் அருகே வந்தாள் ஜான்வி. என்ன கீர்த்தி, இன்னிக்கு ஆபிசிருந்து வந்ததிலிருந்து அப்சிட்டா இருக்கே எனக் கேட்டாள். டோட் வருத்தமாக புன்னகைத்தவள் எதுவுமில்லை என மையமாகத் தலையசைத்தாள். நம்ம மூஞ்சிதான் எல்லாத்தையும் கண்ணாடி மாதிரி காமிக்குதே, அப்பறம் இங்கிட்ட எதுக்கு மறைக்கிறே என கீர்த்தியின் தோளைத் தொட்டாள் ஜான்வி. பிச் என சொல்லிவிட்டு மீண்டும் வானத்தைப் பார்த்தாள். அங்கே ஏதாவது தெரியுதா? புதுசா ஏதாவது ஸ்டார், பிளானட் இல்லைனா வால் நட்சத்திரம் எனக் கேட்ட ஜான்வியை முறைத்தாள். ஓ, புரிஞ்சிருச்சு. பழைய காலத்து தமிழ் சினிமாவில் காமிப்பாங்களே, காதலனோட முகம் நிலாவில் தெரியுமே, அந்த மாதிரி ஏதாவது தெரியுதா என எட்டி வானத்தைப் பார்த்தவள், ஒரே மேகமா இருக்கே, இன்னிக்கு நிலாவை கூட காணோமே என போலியான வருத்தத்துடன் கேட்டாள். டோட் கீர்த்தி தனது மிளனத்தைத் தொடர, ஏதாவது பிரச்சனையா? உங்க வீட்டு அந்நியன் ஏதாவது சொல்லிருச்சா எனக் கேட்டாள். டோட் இல்லை என தலையசைத்து மறுத்தவளிடம், அப்போ எங்க வீட்டு ஆத்தாவா என்ன சொல்லிச்சு என ஆர்வமாகக் கேட்டாள். டோட் அதற்கும் இல்லை என தலையசைத்து மறுத்தவளிடம், அதானே பார்த்தேன், நீ வந்ததிலிருந்து அவங்க நல்ல பாட்டு படிக்கிறாங்க. கீர்த்தியைப் பாரு, எப்படி பொறுப்பா இருக்கா. கீர்த்தியைப் பாரு, எவ்வளவு அமைதியா இருக்கா. கீர்த்தியைப் பாரு, வீட்டிலே எத்தனை வேலை செய்யறான்னு எப்பவும் கீர்த்தி புராணம்தான் படிக்கிறாங்க என எரிச்சலாக சொன்னாள். டோட் தன் மிளனத்தைத் தொடர்ந்தவளிடம், ஏ, என்னடி ஆச்சு, எதுக்கு இப்படி மிளன சாமியார் மாதிரி பேசாம இருக்கே என கோபமாகக் கேட்டாள். அவள் கோபத்தைக் கண்டதும் வருத்தமடைந்த கீர்த்தியின் முகத்தைப் பார்த்து சற்றே தணிந்து, ஆபிசில் ஏதாவது பிரச்சனையா என ஆழ்ந்த குரலில் கேட்டாள் ஜான்வி. பிரச்சனை இல்லை, எப்படி சொன்னது, எனக்கு ஒரு மாதிரி ஏமாற்றமாயிருச்சு என மெல்லிய குரலில் சொன்னாள். ஏன், என்னாச்சு என கேட்டவளிடம், காலையில் மேனேஜமெண்டீம் பற்றி அலுவலகத்தில் சொன்னதைக் கவலையாக சொன்னாள். வா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு என்ற ஜான்வி, இதிலே கவலைப்பட என்ன இருக்கு, உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பெரிய பதவியில் இருக்கிறது உனக்கு வருங்காலத்தில் உதவியாதான் இருக்கும் என யோசனையாக சொன்னாள். தேவ், அப்படி இருக்கிறது எனக்கு பிரச்சனையா தெரியலை என அதற்கு மேல் சொல்ல முடியாமல் நிறுத்தினாள். ஓ, இப்போ புரியுது, கதிர் சிவ் இருக்கிறதுதான் பிரச்சனையா என ஜான்வி சிரிப்புடன் கேட்க, அதற்கு பதில் சொல்ல முடியாமல் மறுபடியும் வானத்தைப் பார்த்தாள். கீர்த்தி மேம், நான் கேட்டத்துக்குப் பதில் சொல்லுங்க என அவள் முகத்தை தன் பக்கமாக திருப்பினாள். தெரியலை என இறங்கிய குரலில் சொன்னவளது கண்களில் லேசாக ஈரம் படர்ந்தது. கீர்த்தி, நீ டெக்சால் இன்டர்வியூக்கு வந்தியே, அப்போ உங்க கம்பெனி வெப்சைட்டை பார்க்கலை, அதிலே அவங்களைப் பத்தி போட்டிருப்பாங்களே என தீவிரமாகக் கேட்டாள். முதலில் இன்டர்வியூவுக்கு வரும்போதெல்லாம் அந்த கம்பெனியைப் பத்தி எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டிருந்தேன். 4-5 கம்பெனி ரிஜெக்ட் ஆனதால் சும்மா பார்த்துட்டு வந்தேன். அதுவும் விபத்து நடந்ததில் மறந்துருச்சு என கவலையாக சொன்னாள். ஓகே, நேரடியாகவே கேட்கிறேன், நீ கதிரை விரும்பறியா என கேட்டாள். சில பேரைப் பார்த்தா நமக்கு ஏனென்று தெரியாமலே பிடிச்சுப் போகும். விபத்து நடந்தபோது என்னை மருத்துவமனையில் இறக்கிவிட்ட கதிரைப் பார்த்தேன். ஒரு நிமிஷம் மனசு தடுமாறிடுச்சு என கண்கள் அலைப்பாய சொன்னாள். அதுக்குப் பிறகு ஆபீஸ் சேர்ந்த அன்னைக்கு பார்த்து பேசினேன், அவ்வளவுதான். இந்த 3 வாரத்தில் சில நாள் ஆபீஸில் பார்த்திருக்கேன். நட்பா சிரிச்சிட்டுப் போவார் என ஆழ்ந்த குரலில் சொன்னாள். சரிவிடு, இதுக்குப் போய் எதுக்கு அப்செட்டா இருக்கே என கேட்டாள். தெரியலை, கதிர் அத்தனை உயரத்தில் இருப்பார்னு நினைக்கலை என உடைந்த குரலில் சொன்னாள். உயரத்தில் தானே இருக்கான், தொட முடியாத இடத்திலே இல்லையே, அவன் கீழே இறங்கி வரலாம். இல்லை, நீ மேலே போகலாம் என கீர்த்தியின் தோளை அணைத்தாள் ஜான்வி. இல்லை ஜான், உனக்கு என் நிலைமையும் தெரியும், எங்க வீட்டோட நிலைமையும் தெரியும். நான் அனாவசியமா மனசை அலைப்பாய விடாம இருக்கிறதுதான் நல்லது என கண்களைத் துடைத்துக் கொண்டாள். திரும்பவும் ஆரம்பிக்காதே, எல்லாம் போக போக சரியாயிடும். நாளைக்குக் காலையில் எனக்கு 8 மணிக்கு கிளாஸ் இருக்கு. காலையில் 5 மணிக்கே அலார்ம் வைக்கணும். அப்போதான் ஸ்னூஸ் பண்ணி 7 மணிக்காவது எழுந்துப்பேன். இப்போ தூங்கலாம் வா என கையைப் பிடித்து உள்ள இழுத்துச் சென்றாள் ஜான்வி. அனந்த், நீ சொல்றது எனக்குப் புரியாம இல்லை. கஸ்டமர் ப்ராடக்ட் சீக்கிரம் வேணும் என்று கேட்பதில் எந்த தப்பும் இல்லை.
அவங்க பணம் கொடுக்கறாங்க, கண்டிப்பா சொன்ன நேரத்திற்கு கொடுக்கணும் என்றுதான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா அதுக்குள்ள வேலை முடியணும் இல்லை. முடிச்சா தானே கொடுக்க முடியும் என யோசித்தபடி சொன்னான் தேவ். நீங்க நினைச்சா கண்டிப்பா முடியும் தேவ். ஷாலினி 10 பேரை புதுசா வேலைக்கு எடுத்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். எப்படியாவது அதிகமான ஆட்களை வைச்சு சொன்ன நேரத்திற்குள்ளே கொடுக்க முயற்சிக்கலாம் இல்லையா என ஆர்வமாக கேட்டான் அனந்த். நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? இன்னொரு பொண்ணை கொடுக்கிறேன். 10 மாசத்துக்கு பதிலா இவங்க 2 பேரும் ஆளுக்கு 5 மாசம் சுமந்து பிள்ளையைச் சீக்கிரம் பெத்துக் கொடுக்க சொல்லுங்கிறா மாதிரி இருக்கு என சலித்த குரலில் சொன்னான். என்ன தேவ், உடனே பார்க்கணுமென்று வர சொன்னீங்க என கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தாள் ஷாலினி. உட்கார் ஷாலினி, நாம ஏற்கனவே இதைப் பத்தி பேசினதுதான். அனந்த் ப்ராடக்டை சீக்கிரம் கொடுக்க சொல்தான் என தனது சுழல் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தான். முடியாது அனந்த். அவங்க ப்ராடக்ட் செய்யறதை விட எனக்கு தர பரிசோதனை செய்யறதுக்குத்தான் அதிக நேரம் தேவைப்படுது என அழுத்தமாக சொன்னாள். ஷாலினி, நான் கஸ்டமர் கிட்ட கொடுக்கிறோம் என்று சொல்லிட்டேன். இந்த ஆர்டர் நமக்கு கிடைச்சதே சீக்கிரம் கொடுக்கிறேன் என்று சொன்னதால்தான். அவங்க ஐரோப்பாவில் பெரிய கம்பெனி. இதை மட்டும் சொன்ன நேரத்திற்கு கொடுத்திட்டோம்னா யூரோப்பிலிருந்து நமக்கு நிறைய ஆர்டர் வர வாய்ப்பு அதிகமா இருக்கு என ஆர்வமாக சொன்னான். கஸ்டமர் சொன்ன நேரத்தில் கொடுக்கிறேன் என்று நீ ஒத்துக்கிட்டியா? இல்லை, கதிர் ஒத்துக்கிட்டானா என ஆழ்ந்த குரலில் கேட்டான் தேவ். நான் தான் கமிட் செஞ்சேன் தேவ். அன்னிக்கு கதிர் கஸ்டமரிடம் பேசவே வரலை என்றான் அனந்த். அவன் ஒரு வேலையையும் ஒழுங்கா செய்யறது இல்லை என அழுத்த குரலில் சொன்ன தேவ், நான் முயற்சி செய்யறேன். ஆனா என்னால் கண்டிப்பா முடியும்னு வாக்கு கொடுக்க முடியாது என யோசித்தான் தேவ். இது போது தேவ், நீங்க முயற்சி செஞ்சா போதும், கண்டிப்பா முடிஞ்சிரும் என சிரித்தபடி எழுந்தான் அனந்த். இப்படியே கம்பெனியை நடத்துங்க, சீக்கிரமே உருப்பட்டிரும் என சலிப்பாக சொன்னான் தேவ். தேவ், நீங்க இருக்கும்போது எனக்கென்ன கவலை என தோளை குலுக்கிய அனந்திடம், அடி வாங்காம ஓடி போயிரு என சுட்டு விரலையாட்டி சிரித்தான் தேவ். அனந்த் வெளியே செல்லும் வரை காத்திருந்த ஷாலினி, நான் அவனுக்காக சொல்லலை. நிஜமாவே அந்த நேரத்திற்குள்ளே டெஸ்ட் செய்ய முடியாது என கவலையாக சொன்னாள். சிறிது நேரம் யோசித்த தேவ், ஷாலு, முடியாதுன்னு எதுவும் கிடையாது. ஏதாவது மாத்தித்தான் யோசிக்கணும் என தீவிரமாக யோசித்தான். அவன் 2 மாசத்திலே கேட்கிறான். அதை உருவாக்கவே 1.5 மாசம் ஆகும். அதுக்குப் பிறகு டெஸ்ட் செய்யறதுக்கு இன்னும் 1.5 மாசம் ஆகும் என சலிப்பாக சொன்னாள். அப்படியே உருவாக்கும் போதே தரக்கட்டுப்பாடு செஞ்சா என யோசனையுடன் கேட்டான். அதை ஏற்கனவே முயற்சி செஞ்சு பார்த்துட்டோம். அது சரியா வரலை என கடுப்பாக சொன்னாள். அவள் சொன்னதும் புருவத்தைத் தூக்கி பார்த்தவனிடம், ப்ராடக்ட் டீமுக்கும் டெஸ்டிங் டீமுக்கும் தினமும் சண்டை வருது. பஞ்சாயத்து செய்யவே நேரம் சரியாயிருக்கு. வேலையை முடிக்க 2 மடங்கு நேரம் அதிகமாகுது என்றாள். சரி, நான் வேற ஏதாவது செய்ய முடியுமான முயற்சி செய்யறேன். எங்கூட வேலை செய்ய ஒருத்தர் தேவை என்றான். தேவ், உங்கூட வேலை செய்ய ப்ராடக்ட் டீமில் எல்லோரும் காத்திட்டிருக்காங்க, டெஸ்டிங் டீமிலும் அப்படிதான் என உற்சாகமானாள். அவங்க எல்லோருக்கும் ஒரு வித மைண்ட் செட் இருக்கும் ஷாலு. இது இப்படிதான் வேலை செய்யும்னு ஒரு முன்முடிவில் இருப்பாங்க. எனக்கு புதுசா யாராவது வேணும் என்றான். தேவ், சந்திரகுமார் டீமுக்கு 10 பேரை புதுசா எடுத்தோம். நேத்துதான் அவங்க ட்ரெயினிங் முடிச்சாங்க, அவரிடம் கேட்டுப் பார்க்கிறேன் என்றாள். ஷாலு, இருக்கிறதிலே ஷார்ப்பான ஆளா பார்க்க சொல்லு. நான் சொல்றதை முதல் முறையிலே புரிஞ்சிக்கணும். சுயமா யோசிக்கணும். பல வழியிலே முயற்சி செஞ்சு பார்க்கணும். விடா முயற்சி இருக்கணும், சோர்ந்து போகக்கூடாது. இராத்திரி பகலா வேலை செய்ய தயாராயிருக்கணும். என் அலைவரிசைக்கு போகணும் என அடுக்கினான் தேவ். அவன் சொன்னதைக் கேட்டதும் வாய்விட்டுச் சிரித்த ஷாலினி, இப்படி ஒரு ஆளை செய்ய சொல்லி கடவுளிடம்தான் ஆர்டர் கொடுக்கணும். அப்படியே ஆர்டர் கொடுத்தாலும் பிறந்து வளர்ந்து படிச்சு நம்ம கம்பெனியில் வந்து வேலை செய்ய 20 வருஷம் ஆகும் என்றாள். அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு ஆள் இருக்கான் ஷாலு என எழுந்து நின்றான். யாரு தேவ் என யோசனையாக கேட்டாள். கதிர் என வேதனையான குரலில் சொன்னான் தேவ். நடக்கிற விஷயத்தைப் பேசுங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா 2 மாசத்திலே இல்லை, 2 வருஷமானா கூட வேலை முடியாது என எழுந்தாள் ஷாலினி. கதவருகே சென்றவள், நான் சந்திரகுமாரிடம் பேசறேன். இருக்கிறதிலே பெஸ்டா இருக்கிற ஆளை அனுப்ப சொல்றேன் என வெளியே சென்றாள். வாங்க சந்திரா
என அழைத்த ஷாலினியின் அறைக்குள் சென்றான் சந்திரகுமார். மேம், நீங்க கேட்ட மாதிரி இப்போ புதுசா சேர்ந்த டீமில் பெஸ்டாக இருக்கிறது ஒரு பெண்தான். கீர்த்தினு பேர். அவங்க தான் இன்டர்வியூவில் முதலாவதாக வந்தாங்க, வெளியிலே வெயிட் செய்யறாங்க என்றான். தாங்கஸ் சந்திரா. நான் பேசிக்கிறேன். அவளை உள்ளே அனுப்புங்க என்றாள் ஷாலினி. ஓகே மேம் என அவன் சொல்லிவிட்டு சென்ற சில நொடிகளுக்குப் பின்பு கதவை தட்டும் ஒசை கேட்க, கமின் என்றாள். டோட் கதவை திறந்து தயக்கத்துடன் உள்ளே வந்தவளைப் பார்த்ததும் ஷாலினிக்கு பிரீத்தியின் நினைவு நெஞ்சில் முட்டி மோதி எழுந்தது. தன்னை சமன்படுத்தியவள் கீர்த்தியைப் பார்த்து அன்புடன் புன்னகைத்து ஐ ஆம் ஷாலினி என கையை நீட்டினாள். நைஸ் மீட்டிங் யூ மேம். என் பெயர் கீர்த்தி என அவளது கரத்தைப் பற்றினாள். உங்க பெயர் நல்லாயிருக்கு என புன்னகைத்தாள் ஷாலினி. தாங்க்ஸ் மேம் என சொன்ன கீர்த்தியிடம் என்னை ஷாலினி என்றே கூப்பிடலாம் என சிரித்தாள்.